வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மின்சார கட்டண திருத்த யோசனை தொடர்பாக பொதுமக்களிடமிருந்து வாய்மொழியாக கருத்துக்களை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இன்று. உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு அரசு தரப்பு தயாராகி வருவதாக கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி. போலியான தகவல்களை வழங்கியமைக்காக சபை முதல்வரும் பதவி விலக வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவிப்பு. திருகோணமலை கடற்பரப்பில் இருந்து மீட்கப்பட்ட ஆளில்லா விமானம் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பம். தொடர்வது விரிவான செய்திகள். மின்சார கட்டணத்தை திருத்த யோசனை தொடர்பாக பொதுமக்களிடமிருந்து வாய்மொழியாக கருத்துக்களை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இன்று ஆரம்பமாகிறது. முதலாவது அமர்வு இன்று மத்திய மாகாண கண்டி மாவட்ட செயலக வளாகத்தில் இடம்பெறுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புத்தாண்டின் முதல் 6 மாதங்களுக்கு மின் கட்டணத்தை திருத்தம் செய்யாமல் பராமரிக்க வேண்டும் என்று சமீபத்தில் மின்சார சபை முன்மொழிந்திருந்தது தொடர்பாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு பதில் யோசனைகளை முன்வைத்து மின்சார கட்டணத்தை 10 முதல் 20% வரை குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக குறிப்பிட்டிருந்தது. இந்த யோசனைகள் தொடர்பாக கடந்த 17ஆம் தேதி முதல் பொதுமக்களிடமிருந்து எழுத்து மூலமான கருத்துக்கள் பெறப்பட்டதோடு இன்று முதல் ஜனவரி 10ஆம் தேதி வரை 9 மாகாணங்களையும் உள்ளடக்கி வாய்மொழி கருத்துக்களை பெற்றுக்கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இதன்படி மின்சார கட்டண திருத்தம் தொடர்பாக பொதுமக்கள் தமது கருத்துக்களை தெரிவிக்க பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தொலைபேசி இயக்கத்திற்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்ய முடியும் என்று பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அனைத்து வங்கி வைப்பு கணக்குகளில் இருந்தும் 10% வரியை வங்கிகள் கழித்துக் கொள்வதாக தொழில் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ தெரிவித்தார். ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் இதனை குறிப்பிட்ட அவர் வரி விலக்கு அளிக்கப்பட்டவர்களிடமிருந்து அறவிடப்பட்ட வரித்தொகையை மீள வழங்குவதற்கான பொறிமுறையை அரசாங்கம் முன்வைக்கும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தொடர்ந்தும் குறிப்பிட்ட அவர் குறித்த பொறிமுறையை உருவாக்குமாறு உள்நாட்டு இறைவரி திணைக்களத்திற்கு பணிபுரி விடுக்கப்பட்டுள்ளதாகவும் நிவாரணத்தை பெற்றுக்கொள்ளும் முறை தயாரிக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். இதன்படி வரி விலக்கு அளிக்கப்பட்டவர்களிடமிருந்து 10% வரியை அறவிடுவதன் மூலம் அநீதி இழைக்கப்படாது என்றும் அவர் உறுதியளித்தார். இதேவேளை அரசாங்கம் சமீபத்தில் வைப்பு வரியை 5 முதல் 10% உயர்த்தியமை குறிப்பிடத்தக்கது. உள்ளூராட்சி சபை தேர்தலை எதிர்வரும் ஏப்ரல் 5ஆம் தேதி நடத்துவது தொடர்பாக அரசு தரப்பு அவதானம் செலுத்திக் உள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. குறித்த தேர்தலுக்காக ஏற்கனவே பெறப்பட்ட வேட்பு மனுக்களை ரத்து செய்துவிட்டு புதிதாக வேட்பு மனுக்களை கோருவதற்கான சட்ட திருத்தம் எதிர்வரும் ஜனவரி மாதம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படவுள்ளது. இந்த நிலையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை மார்ச் மாதம் நடத்துவதற்கு உத்தேசிக்கப்பட்டிருந்தாலும் அந்த காலப்பகுதியில் சாதாரண தர பரீட்சை நடைபெறுவதால் ஏப்ரல் மாதமே பொருத்தமான காலப்பகுதி என்று கருதப்படுகிறது. இதன் அடிப்படையிலேயே தமிழ் மற்றும் சிங்கள புத்தாண்டுக்கு முன்னர் தேர்தலை நடத்துவதற்கான பூர்வாங்க ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன. பாராளுமன்றத்தில் சட்ட திருத்தம் நிறைவேற்றப்பட்ட பிறகு தேர்தலுக்கான அறிவிப்பை தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட உள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. போலியான தகவல்களை வழங்கியமைக்காக சபை முதல்வரும் பதவி விலக வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசுரி தெரிவித்தார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் நீதியமைச்சரின் பெயருக்கு முன்னால் இடப்பட்ட கலாநிதி பட்டம் பற்றி குறிப்பிடப்பட்டிருந்தது. சபை முதல்வரது அலுவலகத்தில் இருந்தே இந்த தகவல்கள் சபாநாயகர் அலுவலகத்திற்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. அவ்வாறெனின் சபை முதல்வரும் பதவி விலக வேண்டும் என்றார். அவர் மேலும் தெரிவிக்கையில் அனுருகுமார திசாநாயக்க எதிர்க்கட்சியில் இருக்கும் போது அரிசியை பதைக்க வைத்துள்ள லட்லி ஸ்ரீசேனவை கைது செய்து மக்களுக்கு நிவாரண விலையில் அரிசியை விநியோகிப்பதாக குறிப்பிட்டார். ஆனால் தற்போது அரிசி மாத்திரமின்றி தேங்காய், முட்டை என அனைத்து அத்தியாவசிய பொருட்களுக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. அவற்றுக்கு தீர்வை இவர்களால் வழங்க முடியவில்லை என்பதோடு லட்லி ஸ்ரீசேனவும் முற்றுமுழுதாக அரசாங்கத்தின் ஆதரவோடு அவரது செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றார். அரசாங்கம் ஜனநாயக ரீதியில் செயல்படும் என்பதை பெரும்பாலானோரது எதிர்பார்ப்பாக இருந்த போதிலும் அந்த எதிர்பார்ப்புகள் கேள்விக்குறியாக்கப்பட்டுள்ளன. அத்துடன் அரசாங்கத்தின் பொய் மற்றும் ஏமாற்று வேலைகளால் மக்களின் பிரச்சனைகள் அதிகரித்துள்ளன என்றார். சொகுசு வாகனங்களை ஏலம் விடுவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் தற்போது மேற்கொண்டு வருவதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பாக அவர் மேலும் குறிப்பிடுகையில் புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனங்களை வழங்குவதற்கு அரசாங்கம் கொள்கை ரீதியான தீர்மானத்தை எடுத்துள்ள போதிலும் இதுவரையில் அவர்களுக்கு வாகனங்கள் வழங்கப்படவில்லை. அதேநேரம் தற்போது பெரும்பாலான எம்பிக்கள் சொந்த வாகனங்களை பயன்படுத்துகின்றனர். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனை வழங்குவதற்கு தீர்மானம் எடுத்துள்ளோம். ஆனால் அவர்களுக்கு பொது வாகனங்கள் வழங்கப்படும் என்பதை நாங்கள் முடிவு செய்யவில்லை. அவர்களுக்காக புதிய வாகனங்கள் கொண்டு வரப்படாது என்பதோடு இது குறித்து அரசாங்கம் பின்னர் பரிசீலிக்கும் என்று கூறியுள்ளார். திருகோணமலை கடற்பரப்பில் இருந்து வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆளில்லா விமானம் ஒன்று மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது.
குறித்த ஆளில்லா விமானம் திருகோணமலை கரையிலிருந்து சுமார் 35 கடல் மைல் தொலைவில் மிதந்த நிலையில் கடல் தொழிலாளர்களால் அவதானிக்கப்பட்டு அது தொடர்பாக கடற்படையினருக்கு தகவல் வழங்கப்பட்டது. இதனையடுத்து குறித்த பகுதிக்கு சென்ற கடற்படையினர் டாக்கர் ட்ரோன் என அழைக்கப்படும் குறித்து ஆளில்லா விமானத்தை மீட்டு கரைக்கு கொண்டு வந்ததோடு இது விமான பயிற்சிகளின் போது பயன்படுத்தப்படும் விமானம் என்று விமானப்படையின் ஊடக பேச்சாளர் குரூப் கேப்டன் எரந்த கிதானகே தெரிவித்துள்ளார். அந்த ஆளில்லா விமானம் பல வருடங்களுக்கு முன்னர் இந்தியாவின் ஒடிசா மாநிலத்திலிருந்து நாட்டுக்கு வந்துள்ளமை தொடர்பாக தகவல்கள் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நாடளாவிய ரீதியில் அனைத்து நிர்வாக மாவட்டங்களிலும் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக ஆயுதப்படையினரை அழைக்குமாறு ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க உத்தரவு பிறப்பித்துள்ளார். இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் இராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படையின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் அழைப்பு விடுக்கும் உத்தரவு அடங்கி விசேட வர்த்தமானி பொது பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் 12வது பிரிவின் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின்படி வெளியிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் நாட்டின் அனைத்து நிர்வாக மாவட்டங்களிலும் அது தொடர்பான உள்ளூர் நீர்நிலைகளிலும் பொது ஒழுங்கினை பேணுவதற்கு ஆயுதப்படைகள் அழைக்கப்பட்டுள்ளன. தேசிய தைப்பொங்கல் விழாவை இந்த முறை எதிர்வரும் ஜனவரி மாதம் 18ஆம் தேதி யாழ்ப்பாணம் தெல்லிப்பளையில் நடத்துவதற்கு ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக புத்த சாசன, சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சு தீர்மானித்துள்ளது. இது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று நேற்று புத்த சாசன, சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் ஹெனிதும சுமல் செனவி தலைமையில் இடம்பெற்ற போது இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. அதே நேரம் இந்த வருடம் ஏற்பாடு செய்யப்படும் சபரிமலை யாத்திரைக்கு இலங்கை பிரதிநிதித்துவப்படுத்தி அதிகளவான பக்தர்களை இணைத்துக் கொள்ளவும் அதற்கு அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ அனுசரணையை பெற்றுத்தருமாறும் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு பிரதியமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் கோரிக்கை விடுத்துள்ளார். அதற்கு தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு அமைச்சர் ஹெனிதும சுனில் செனவி இந்த சமய கலாச்சார திணைக்கள அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். சீன அரசாங்கத்தினால் இலங்கைக்கு 552 மில்லியன் ரூபாய் நிதி வழங்கப்பட உள்ளதாக நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. குறித்த நிதியானது இலங்கையில் குறைந்த வருமானம் பெறுவோர் மற்றும் கலைஞர்களுக்கான வீடுகளை நிர்மாணிப்பதற்காக இந்த நிதி வழங்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இது தொடர்பான வேலைத்திட்டத்தை ஆரம்பிப்பதற்கான ஒப்பந்தம் கைச்சாத்திடும் நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன. இந்த நிதியின் மூலம் குறைந்த வருமானம் பெறுவோருக்கு 1888 வீடுகளையும் கலைஞர்களுக்கு 108 வீடுகளையும் நிர்மாணிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சு தெரிவிக்கின்றது.